ஹலோ மை வியூவர்ஸ், நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸுக்குனே தனியாக ஒரு சீரிஸ் ஆரம்பித்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தவறாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் லோன் இல்லாட்டி எஜுகேஷன் லோன்னு சொல்லப்படுற கல்வி கடனை பற்றி அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மைடியர்ஸ், நம்மளால் எஜுகேஷன் லோனை வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் லோன் அப்படின்னா என்னன்றதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். பணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை காரணமாக காட்டி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் தன்னோட ஹையர் ஸ்டடீஸை நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக 2001 ஆர்பிஐயால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த எஜுகேஷன் லோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. பணம் இல்லாதனால என்னோட மேற்படிப்பை என்னால் தொடர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணானா அவனோட மேற்படிப்புக்கு அவன் என்ன படிக்க விரும்புகிறானோ அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதில் மொத்த அமௌண்ட்டுமே அந்த லோனை கொடுக்குற பேங்க்ன்றது ஏற்றுக்கும். அவன் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அந்த லோனை ரீபே பண்ணால் போதும். ஸோ இதுதான் எஜுகேஷன் லோன் அப்படின்றது. அடடா நல்லா இருக்கே, அப்போ நானும் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னா ருக்கோ ஜாரா சபர் கரோ. இதை கேட்டுட்டு நீங்களும் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வர டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் லோனை எங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான டவுட்டு தான். மைடியர்ஸ், இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பேங்க்குமே எஜுகேஷன் லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க்குக்கு போனாலும் சரி உங்களால் எஜுகேஷன் லோனுன்றதை வாங்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எஜுகேஷன் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் 10th +2 முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். உங்களோட போர்டு எக்ஸாமில் நீங்கள் 50% மேலே ஸ்கோர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அரியர் வச்சு எழுதியிருக்கக்கூடாது. ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரியர் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. ஐ மீன் ஸ்டடீஸில் சொல்கிறேன், புவர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்படிப்புன்னு படித்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க நம்புகிறாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரே அட்டம்ப்டில் 50% மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் அவைலபிள். அதே மாதிரி அடுத்ததான் நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்களோ அந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டும் பேங்க் சைட்லேருந்து கேட்பாங்க. அட் த சேம் டைம் அடுத்ததான் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸும் பேங்க் சைட்லேருந்து கேட்பாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னால் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் கட்ட போகிற ஃபீஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், லேப் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அந்த கோர்ஸ்க்காக லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அந்த ஃபீஸும் அதில் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்க போகிறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட் அலவன்ஸு, அக்காமடேஷன் சொல்லிட்டு அந்த ஃபீஸும் அதில் இன்க்ளூட் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டடி டூர் போகிறீங்க அப்படின்னா அதுவும் சேரும். இல்லாட்டி நீங்கள் ஃபாரினில் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரினுக்கு போயிட்டு வரதுக்கான அந்த ட்ராவல் அலவன்ஸ், அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு நீங்கள் வாங்க போகிற டிக்கெட்டோட காசு எல்லாமே அந்த எஜுகேஷன் லோனில் இன்க்ளூடட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கான ஒவ்வொரு ப்ரூஃபையும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து அதுக்கான லோனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்ததான் நீங்கள் எடுக்க போகிற அந்த எஜுகேஷன் லோன் யாரோட பேரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸை படிக்க போகிற ஸ்டூடெண்ட் பேரில் தான் லோன் வரும். பட் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற காரணத்தினால உங்களை நம்பி மட்டுமே லோனை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கொலாட்ரல் தேவைப்படுவாங்க. அந்த கொலாட்ரல்ன்றவங்க உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராக வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அவங்களோட அக்கௌண்ட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கணும். அண்ட் அவங்களோட சிபில் ஸ்கோர்ன்றது 750+ சிபில் ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு லோன்ன்றது ஈஸியாக கிடைக்க நிறைய சான்சஸ் உண்டு. இதெல்லாம் இல்லை வேறு எப்படியெல்லாம் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்துக்கள் இருக்கும் இல்லையா, ஹோமாக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம், இல்லை கோல்டு பாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா போட்டு வச்சுருக்கிற எஃப்டி அமௌண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது மேலெல்லாம் கூட நீங்கள் எஜுகேஷன் லோனுன்றதை வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, 10th +2 மார்க் ஷீட், நீங்கள் யூஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்டு பிஜிக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூஜி மார்க் ஷீட், உங்கள் பேரண்ட்ஸோட சேலரி ஸ்லிப்பு, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயிலான டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோவும் கேட்பாங்க. உங்களோட ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் லோனுன்றதை உங்ககிட்ட கொடுத்துடுவாங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 50 lakhs வரைக்குமே உங்களோட கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான எஜுகேஷன் லோனுன்றது அலாட் பண்ணப்படும். இல்லை நீங்கள் அப்ராட் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 1 crore வரைக்கும் எஜுகேஷன் லோனுன்றது கிடைக்கும்.
உங்கள் ஃபீஸ் என்னவோ அதை உங்கள் காலேஜ் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாகவும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட்லேயும் அந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவாங்க. ஒவ்வொரு காலேஜில் 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும், ஒவ்வொரு காலேஜில் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். லைக் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரினா 1 வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். இல்லாட்டி ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா செமஸ்டருக்கு 1 டைம் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும், 6 months 1 டைம் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்க 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு டைம் சொல்லி டேரெக்டாக உங்கள் காலேஜோட அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க, இல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. அடுத்ததாக எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன் சொல்கிறாங்களே, ஸ்டூடெண்ட்டுக்கு தர எஜுகேஷன் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்களா அப்படின்ற கேள்வி தான். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு பேங்க்கும் அவங்கவுங்க பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்து மாறும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 9%லேருந்து 13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது பேங்க்கு மாறுபடும். எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட லோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த பேங்க்லேயே லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த எஜுகேஷன் லோனை எப்படி ரீபே பண்ணுறது, அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறுபடும் மை டியர் வியூவர்ஸ். பட் எல்லா பேங்க்லேயும் பொதுவாக இருக்கிற ஒரு ரீபேயிங் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷனல் அந்த டியூரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த டியூரேஷன் வரைக்கும் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்கள் எஜுகேஷன் முடிஞ்சு நிறைய பேங்க்ஸ் 1 year வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 1 yearல உங்களுக்கு ஜாப் நீங்கள் தேடணும், அந்த ஜாபில் வந்து நீங்கள் செட்டில் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு 1 year டியூரேஷன்ன்றது மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை கிடச்சிருச்சு அப்படின்னாலையும் 6 months வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் 6 months வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோனை பே பண்ணால் போதும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு மினிமலான அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட ரீபேயிங் சுமையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குங்க சொல்கிறாங்க. பட் படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் வாங்குறது என்ன ரீபேயிங் சுமையை குறைக்கும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அந்த மாதிரி பேங்க்கும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு படிக்கும் போது எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் என்னோடய ஃபுல் அமௌண்ட்டையும் ரீபே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் நிறைய பேங்க்ஸ் அந்த மாதிரியும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை வருஷம் நான் இந்த லோனை பே பண்ண முடியும், எனக்கு எத்தனை வருஷம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் 5 yearsலேருந்து மேக்ஸிமம் 15 years வரைக்கும் உங்களால் இந்த லோனை வந்து இஎம்ஐ மூலிமா ரீபே பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பேங்க் மாறுபடும். நீங்கள் எந்த பேங்க்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோன் எடுக்கலாம். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இதுதான் அந்த எஜுகேஷன் லோனை பற்றின அப் டு டவுன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன தேவை, எவ்வளோ வரைக்கும் பணம் நம்மளால் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னும் ஏதாவது எஜுகேஷன் லோனை பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எஜுகேஷன் லோன்ன்றது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியும். பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது மை டியர் வியூவர்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன சிக்கல்னு சொல்ல முடியாது, இது பெரிய ப்ராப்ளம்னே சொல்லலாம். எஜுகேஷன் லோன் கொண்டு வரப்பட்டதே எதுக்காக? 80% ஏழைகள் வாழ்கிற இந்தியாவில் காசு இல்லைன்றதை காரணமாகட்டி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் தன்னோட மேல் படிப்பை நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தானே இந்த எஜுகேஷன் சிஸ்டம். பட் இதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஏழை மாணவர்களால் இந்த எஜுகேஷன் லோனை வாங்க முடியாது. நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மணி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தீங்கன்னா தான் உங்களால் எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் எஜுகேஷன் லோனை எந்தெந்த பேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதை ரீபே பண்ணுற எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அது இல்லை அப்படின்னா அந்த செகண்டே அந்த லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்றது தான் அவங்க செக் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம். இல்லை உங்கள் கொலாட்ரலோட சிபில் ஸ்கோர் என்னன்றது தான் அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுற விஷயமே. ஸோ இந்தியாவில் புவர் ஸ்டூடெண்ட்டு படிக்க முடியாமல் காசு இல்லாமல் தான் படிக்க முடியாதுன்னு சொல்கிறான். அவனால் லோனு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போனால் உன்னால் ரீபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிப்பாங்க. ஏழை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைக்கி ஏழை மாணவர்களுக்காக தான் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுதான் இந்த எஜுகேஷன் லோனில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பை பை.